ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு. இன்னுமே எனக்கு இந்த வாய்ஸ் சரியாகலை. அதனாலேயே லைவ் அதிகமாக நான் போடலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே கேட்குறாங்க, என்ன திடீர்னு உன்னோட ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் இருக்குது, என்னன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் மாறு வேஷத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறேன். ஆனால் உண்மையாலுமே இது என்னன்னா, போன வாரம் சம்திங் என்னமோ நாங்கள் மீன் பொரிக்கும்போது அதில் இந்த எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது அப்படியே தழும்பு மாதிரி ஆயிடுச்சு. சரியாக போய்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா டைம் நைட்டு 1:30 மணி ஆகுது. வேளாங்கண்ணிலேருந்து வியாபாரம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் வந்தோம். வீட்டுக்கு இந்த பிள்ளைகள்லாம் தூங்குறாங்க. பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. மணி 1:30 மணி ஆகுது. நீங்கள் நம்பலைன்னா பாருங்கள், நான் வெளியே காட்டுறேன். இது போல தான் நாங்கள் டெய்லியும் அங்கேருந்து வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுது. 12 மணி நைட்டில் லைவ் போகலானாலும் என்னால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. மறுபடியும் காலையில் எழுந்துச்சி 7 மணிக்கு எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வேளாங்கண்ணி போய் வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கோம். டெய்லியும் இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. லீவ் டைமில் மட்டும்தான் என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டு வேலையெல்லாம் பண்ண முடியும். அப்படிங்கிற டயத்தில் என்னால் வீடியோ போட முடியல, லைவ் போட முடியல. என்னோட உறவுகள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு வாய்ஸும் இன்னும் த்ரோட் ப்ராப்ளமும் சரியாகலை. இப்போ கூட நான் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கட்டாயி தான் வருது, உள்வாங்கி தான் வருது. என்னால் அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச முடியல. இந்த டயத்தில் உட்காந்துட்டு ஏன் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே மறுபடியும் மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வியாபாரத்துக்கு போகணும். அதனால் எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. வந்தவுடனே ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறேன். எனக்கு உங்கள் மக்களாகிய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் உறவுகளே. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஒரு லைக்கை தட்டி விடுங்க பார்க்கலாம்.